அவங்க டெய்லியும் பேசிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து போரா இருக்கு. தளபதி ஒரு நாள் பேசுனாலும் அது வந்து அது செய்தியாக மாறும். தமிழினத்துக்கு சுத்தமா ஒவ்வாத ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இந்த நடிகன் விஜய் தான். இந்த பண்ணையூர்லேருந்து வெளியில வந்து அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லேருந்து அப்படி ரைட்டில் திரும்பினானா நேரா செக்ரட்டேரியட்ல அங்கே போயிட்டு அவர் முதல்வரை கையெழுத்து போடுவார். பிடிக்கிட்டாரு நிறைய தமிழ் இருக்காங்க. நிச்சயமாக அடுத்த 50 வருடங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இந்த இல்லை. தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே இந்த சொல்றக்கூடியவன் எங்க இருக்கிறான்றதை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் கூட தாவேக்கா குறித்தோ விஜய் குறித்தோ விமர்சிக்கவில்லை. இந்த குட்டியாடு புள்ள நறுக்கிட்ட மாட்டிக்கிட்டு மேட்ரு அது குருமாவாகுமா பிரியாணி ஆகும். அடிக்க போற கூத்து இருக்குத வெறும் கூத்து மாட்டிக்கிட்டானுங்க. சுத்த துபாக்கூர் டிவிகே துபாக்கூர் பார்ட்டி. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்கா தரப்புலையும் வந்து நாங்களும் விஜய் அவர்களும் வந்து மேடையில் பேசியிருக்காரு, மொழிப்போர் தியாகிகளுடைய இலக்கை நம்ம வந்து காப்பாற்றணும்னு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசுகிற போது இங்க ஒரு மாதமா கட்சியை காணோம், யாரும் பேச மாட்டேன்றீங்க, இங்க ஆளை காணோம்னு கேட்டுட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போறோம், கூட்டம் வந்து அதுக்கான பதிலாக இருக்கும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அப்படியான செயற்வீரர்கள் கூட்டமா அது இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆதவ அர்ஜுனா ரெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு வந்து அதிமுக வந்துட்டு இப்போ உள்ள வந்திருக்கான். இந்த புஷியானதுக்கு என்ன தெரியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் அருள்ராஜ். என்ன தமிழ் இங்கே இருக்குது? இவங்க கிட்டலாம் எங்கே இருக்குது தமிழ் சொல்லுங்க. என்ன இவங்களுக்கெல்லாம் தமிழை பற்றி தெரியும்? இல்லை விஜய்க்கு தான் என்ன தெரியும் தமிழை பற்றி? அதாவது டுபாக்கூருன்னுவாங்க. சென்னையில் ஒரு வார்த்தை ஒன்று வந்துட்டு டுபாக்கூர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்படியே உண்மையாக மாதிரி அவன் பேசுவான். பெரிய டுபாக்கூர் அவன்வான். சென்னையில் பேசக்கூடிய மட்டும் டுபாக்கூர். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை வந்துட்டு டாபரு காட்டி கொடுக்குறவன். நீங்க பேசுறதெல்லாம் இப்ப திமுக தொடர்ந்து அரசியல் பேசுறது, அவங்க டெய்லியும் பேசிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து போரா இருக்கு, போர் அடிக்குது. போர் அடிக்குது என்ன பண்ணுவாங்க? தலைவர் ஒரு நாள் பேசினாலும், தளபதி ஒரு நாள் பேசினாலும் அது வந்து அது செய்தியாக மாறும், செய்தியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா ஏற்படுத்தும். அவங்க தூண்டி விட. இப்ப விஜய் பேசுறதுல எவ்வளவு சிந்தனை இருக்கு, எவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது, எவ்வளவு பொருட்செறிவு இருக்குது. நீங்க பாக்குறீங்கல்ல. அப்படியே சும்மா மனிதர், மண்டபம், மீன் அரிப்பு, எவ்வளவு பொருட்செறிவு இருக்குது பாருங்க. இவர் இந்த ஆதவ அர்ஜுனா இவர் எப்படி பேசுவார்? இவரு இன்னொருத்தன் வந்துட்டு மாலை வணக்கம் சொன்ன மாலை லகலகலகலாம் அப்படின்னா தெரியுமா? மோடிக்கு அடுத்தபடியா இவனுங்க தான் நல்லா தமிழ் பேசுறாங்களே. இவனுங்க மொழி போராட்டம் நடத்துது. வெக்கம் கெட்டவனுங்க இவங்க எல்லாம். சுத்தமா நான் ஒண்ணு சொல்ல வரேன் கேட்டுங்க. தமிழினத்துக்கு சுத்தமா ஒவ்வாத ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னா அது இந்த நடிகன் விஜய் தான். நான் இதை என்னைக்கு ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மல்குமாரையும் சேர்த்தாங்களோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுக்கு அறிவு கிடையாது, சிந்தனை கிடையாது, எந்த பற்றுதலும் கிடையாது. என்னது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். இந்த பண்ணையூர்ல இருந்துட்டு வெளியில வந்து அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருந்து அப்படி ரைட்ல திரும்பினானா நேரா செக்ரட்டேரியட்ல அங்க போயிட்டு அவர் முதல்வரை கையெழுத்து போடுவார். பிடிக்கிட்டாரு இவர் நிறைய தமிழினத்துக்காக. அங்க போனவொடனே அப்படி கையெழுத்து போடுவார். இவர் தான் இந்தியை பத்தி பேச போறாரு. அவனுக்கு என்னங்க இருக்குது? என்ன தெரியும்? கண்ணை மூடிட்டு வேலை செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த 50 வருடங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே இந்த சொல்றக்கூடியவன் எங்க இருக்கிறான்றதை தேடிட்டு இருக்கிற நீங்க பாத்தீங்கல்ல. இப்படி எல்லாம் இன்னும் நல்லா பேசுறான். பேசிட்டு கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்க போயிட்டு ஒழிஞ்சானுங்க 72 நாட்களுக்கு. பாத்தீங்களா? வெளில வந்தானுங்களா? அதுக்கப்புறம் கேஸ் வந்துட்டு அந்தாண்ட போயிடுச்சுன உடனே அப்பதான் வந்துட்டு வெளியில வந்துட்டு மூச்சு விட்டானுங்க. பிளேடு கூட வாங்குறதுக்கு வெளில வரல இவங்க சரைக்கிறதுக்கு. அப்படியேப்பட்ட வீராதி வீரங்க, சூராதி சூரங்க இவங்களா அப்படியே பிளண்டா போய் சொல்றாங்க. விஜய்க்கு எதுவுமே அங்க நடந்தது என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு நிர்மல்குமார் போட்டான். உடனே
இவர் விஜய் வந்துட்டு போகும்போது, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார். உடனே இவன் பாட்டுக்கு அந்த தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்து போறான் உள்ள. அதனால ஒன்று மட்டும் சொல்ல வரேன், சித்திக்காத கூட இருங்க, ஆனால் ஏமாறக்கூடாது. அதில் மட்டும் உஷாராக இருங்க. இவங்க கிட்டெல்லாம் ஒரு கவுன்சிலராக போனீங்கன்னா கூட காலி. அதனால சொல்ல வரேன், எதுவுமே தெரியாது இவங்களுக்கெல்லாம். மொழி போகிற தியாகிகள் தினம் நாங்கள்லாம் போயிட்டு நாங்கள்லாம் இது பண்ணிட்டு வருவோம். இவன் ஒரே முட்டை ஆட்டங்கட்டெல்லாம் போடுவான், மாலை போடுவான், அதெல்லாம் போடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் அப்படியே வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவான் இவனெல்லாம். இப்போ விஜயை போட்டு கொடுத்துட்டு அவன் படாத பாடுபடுறான். நீங்கள் விஜயை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தமிழ்நாடு தூக்கி கொடுத்துட்டு அவன் படாத பாடுபடுவான் நம்ம. அதனால் இவன்களுக்கும் தமிழருடைய பண்பாட்டிற்கும் தமிழருடைய அரசியலுக்கும் மொழி பற்றியும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இவங்கெல்லாம் சுத்த டுபாக்கூர், டிவிகே டுபாக்கூர் பார்ட்டி, அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு பூசுது. எவ்வளோதான் சொல்கிறது? இல்ல இன்னைக்கு திமுகவே அதிமுகவா தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவில் இந்த பல பேர் இன்னைக்கு திமுகவில் தான் இருக்காங்க. இருந்துட்டு போகிறான். கோழி பிடிக்கிற மாதிரி தலைவர்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பிடிக்க நினைக்கலையா? நீ பிடிக்க நினைக்கலையா? நீ இப்போ யாரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற? ஒரு 2 பேர் வந்தாங்க, வேற யாரும் வரல. அவர்கள் பெருசாக லிஸ்டெல்லாம் வந்துட்டு சொன்னார். செங்கோட்டையனு. நீ ஏடா மொழி போகிறேன்? ஏன்டா நீங்கள் மொழி போகிறேன்? ஏன் பேசுறீங்க மொழியை? செங்கோட்டையன்றேன். இவங்களை நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுத்துறோம்னா, இப்போ நீங்கள் செங்கோட்டையில் வந்துட்டு நீங்கள் கொடியாற்றும் போதுனோம்னா மோடி பயந்துருவான். என்னடா அது, நம்மளை விட பயங்கரமாக தமிழனா இருக்கான் அப்படின்னு. மக்களே, இவனுக்கு பெரிய டுபாகூர் பார்ட்டிங்க. இவனுங்க ரசிங்க, விஜய சினிமாவில் ரசிங்க, தாவேக்காவை அரசியலில் ரசிங்க. இவங்க அடிக்க போற கூத்து இருக்குத, பெரும் கூத்து. மாட்டிக்கிட்டானுங்க. அந்த கரூர்ல அந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா இந்நேரத்துக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க தெரியுமா? தாங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த மாதிரி, காவிரியை மீட்க வந்த மாதிரி, இமயமலையில் கொடியேற்ற போற மாதிரி இந்நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சேர நெடுஞ்சேரலாதன் ஏத்தி வைத்தானே கொடி, அந்த வகையறை தான்டா விஜய் நடுவான். அப்ப நீ யாருன்னா சோழ வகையறான்றான். நல்ல வேலை அங்கே நடந்துட்ட உடனே ஓடி போயிட்டு பதுங்கின உடனே ரைட்டு, இதெல்லாம் வந்துட்டு பொட்ட குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இப்போ கதை. இவ்வளோதான். நம்மளது வந்துட்டு மொழி போர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது நம்ம வந்துட்டு நம்மளுடைய பண்பாட்டை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய, மண்ணை காப்பாற்றக்கூடிய, நம்மளுடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டம். அதனால தான் நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டு வேற எந்த மண்ணிலையாவது கொளுத்திக்கிட்டு சத்தம் உண்டா மொழிக்காக? தமிழனுடைய மொழி போரை பற்றி நீங்கள் எந்த நாட்டில் போயிட்டு வேணாலும் பேசுங்க, எழுந்துருன்னு கை தட்டுவான். இவனெல்லாம் என்னைக்கு இங்கே பேசியிருக்கிறான் இந்தியை பற்றிலாம்? நான்லாம் இப்பெல்லாம் பேசுகிறேன்னு இருக்காரு தோழர் கார்முகிலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இது மாதிரி இதில் போட்டு நான் சொன்ன விடயங்கள்லாம் திமுக என்னைக்கு பேசியிருக்கு தெரியுமா? 50களில் பேசியிருக்கிறாங்க திமுகலாம். அவ்வளவு பெரிய விடயம் இது. தோழர் மொழி போரே 90 ஆண்டு கால போராட்டம். 37 நடந்து இன்னைக்கு வந்துட்டு 27. பாருங்க, 90 ஆண்டு கால போர். அப்படி நடத்தணும் நம்ம போர். அந்த காலகட்டம்லாம் பயங்கரமானது. துப்பாக்கி வச்சு சுட்டான், நெஞ்ச நிமித்திட்டு குண்டை வாங்கினவனெல்லாம் இருக்கிறான். அதனால நான் சொல்ல வரேன், இவங்களெல்லாம் தூக்கி எறிங்க. நீங்க இவ்வளோ ஜோவியலா ஃபன்னியா நம்ம பேசுறோம் தாவேக்காவை பத்தி. ஆனா நேற்று நடந்த என்டிஏ கூட்டணியினுடைய பிரச்சார கூட்டத்துல ஒருவர் கூட தாவேக்காவை குறித்தோ விஜய் குறித்தோ விமர்சிக்கவில்லை, பேசவில்லை. அப்படின்னா அவங்கள விஜய் அந்த அளவுக்கு பார்க்கிறாங்களா, ஒரு முக்கிய பிளேயரா பார்க்கிறாங்களா? அவனை வந்துட்டு கிடையில வச்சிருக்கிறாங்க. இன்னும் முடிவு எடுக்கல. அவனும் முடிவு எடுக்கல, அவங்களும் முடிவு எடுக்கல. புரியுதுங்களா? அது வந்துட்டு எப்படி விட்டுனா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு தான். குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டுக்குச்சுன்னா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதருக்கு கண்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்த்தா 8 அடி தான் சொந்தம்னு சொன்னார்ல அவர். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே குட்டி ஆடு குள்ளநரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. மேட்ரு அவ்வளோதான். அது குருமாவாகுமா, பிரியாணி ஆகுமா அது தெரியாது. அதனால் அவங்க எதுவும் பேசலை. நம்ம கிட்ட இருக்கிறது அது கிடையில. அதான் சொல்கிறேன், கிடையில கட்டி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். அது பிரியாணி போடுறாங்களா, அது புலவு போடுறாங்க, என்னவோ போட்டு பிடிக்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. நன்றி.